வணக்கம் ஆபிரகாம். விசைப்படகுகளை பராமரிக்க வெளிமாநில தொழிலாளர்களை ஈடுபடுத்திய விசைப்படகு உரிமையாளரை கண்டித்து சுமார் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் திரண்டு வேலை நிறுத்த போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வடசென்னை காசிமேடு பகுதியில் சுமார் 1000 விசைப்படகுகள் இயங்கி வருகின்றனர். இந்த விசைப்படகு கடலுக்கு செல்ல ஆயப்படுத்தும் மற்றும் ஆழ்கடலில் மீன் பிடித்த விசைப்படகுகள் கரைக்கு வந்தவுடன் அவற்றை மீன் விற்பனைக்கு தயார்படுத்தும் தொழிலாளர்கள், மரம் விடும் தொழிலாளர்கள், அதாவது விசைப்படகை பராமரிக்கும் தொழிலாளர்கள் என அழைக்கப்படுவதுண்டு. இப்படியான தொழிலாளர்கள் ஒவ்வொரு விசைப்படகிலும் 5 முதல் 10 பேர் இருக்கும் நிலையில் சென்னை காசிமேடை சேர்ந்த வினோத் என்ற விசைப்படகு உரிமையாளர் வடமாநிலத்தை சேர்ந்த சிலரை இந்த தொழிலுக்கு அழைத்து வந்து ஈடுபடுத்தியதாகவும் இதனை அங்கிருந்த மரம் வீடும் தொழிலாளர் நல சங்கத்தை சார்ந்தவர்கள் கேட்டபொழுது, இன்று சிலரை அழைத்து வந்திருக்கிறேன், நீங்கள் எதிர்த்தால் நாளை 100 பேரை அழைத்து வருவேன் என கூறியதாகவும் தெரிகிறது. இவ்வாறு வடமாநில தொழிலாளர்களை அழைத்து வந்தால் இந்த தொழில் நம்பி வாழும் சுமார் 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்படும் என்றும் அதனை கைவிட வேண்டும் என்றும், அப்படி கைவிடாத பட்சத்தில் தங்கள் எந்த விசைப்படகுகளையும் கடலுக்கு அனுப்பும் பணி செய்ய மாட்டோம் என்று கூறி காசிமேடு பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஒன்று திரண்டு வேலை நிறுத்த போராட்டத்தில் அறிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல் அறிந்து வந்த மீன்பிடி துறைமுக போலீசார் தற்போது அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஒருவேளை இந்த தொழிலாளர்கள் விசைப்படகை கடலுக்கு அனுப்பவில்லை என்றால் ஏற்றுமதி பாதிப்பு ஏற்படுவதாக கருதப்படும் நிலையில் ஒரே நேரத்தில் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கூடியிருப்பதால் காசிமேடு தற்போது பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது. ஆபிரகாம், வேலை நிறுத்தம் செய்யலாமா? ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா? எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா? பேசலாமா? அங்க போய் பேசலாமா? நம்மளோட தீர்மானத்தை, இந்த ஒரே ஒரு தீர்மானத்தை ஏத்துக்காம வேற ஒரு கோரிக்கை வச்சாங்கன்னா இந்த வெளிமாநில தொழிலாளர்களை வேலைக்கு விற்க கூடாது, மறுவடை தொழிலுக்கு விற்க கூடாது. ஒண்ணு, அப்படி ஒத்துக்காத பட்சத்துல கால வரையற்ற வேலை நிறுத்தம். நம்மளுக்கு ஒத்துழைப்பு தராத பட்சத்துல வேலை நிறுத்தம் செய்யலாமா? ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா? எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா? பேசலாமா? அங்க போய் பேசலாமா? நம்மளோட தீர்மானத்தை, இந்த ஒரே ஒரு தீர்மானத்தை ஏத்துக்காம வேற ஒரு கோரிக்கை வச்சாங்கன்னா இந்த வெளிமாநில தொழிலாளர்களை வேலைக்கு விற்க கூடாது, மறுவடை தொழிலுக்கு விற்க கூடாது. ஒண்ணு, அப்படி ஒத்துக்காத பட்சத்துல கால வரையற்ற வேலை நிறுத்தம்.